அனைவருக்கும் வணக்கம். இந்த வகுப்புறையில் குரூப் 4ல் கேட்ட கேள்விக்கு நம்ம பதில் பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஒரு தொகை ஆண்டிற்கு 8% தனிவட்டி வீதத்தில் அத்தொகையை போல் 2 மடங்கு ஆகிறது எனில் எடுத்துக்கொள்ளும் காலம் என்னன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இப்போ ஒரு தொகை நம்ம அசல் 100 ரூபான்னு எடுத்துக்கிடுங்க. அது நமக்கு 8% தனி வட்டியில் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுக்கு 2 மடங்கு ஆகிறது. அப்போ 200 ரூபாயாக மாறுது. அப்போது எவ்வளவு நமக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னாக்கி ஏற்கனவே அசல் 100 நம்ம கழிக்கணும். அப்போ 100 ரூபாய் நமக்கு கிடைக்கி. அப்போ இது I = PNR/100 இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணணும். அப்போ இப்போ நமக்கு வட்டி எவ்வளோ கிடைக்கி? 100 ரூபாய் கிடைக்கி. அசல் எவ்வளவு? 100 ரூபாய் நம்ம கொடுத்துருக்குறோம். இப்போ காலம் நமக்கு தெரியாது, அதை தான் கேட்டிருக்கிறாங்க. வட்டி விகிதம் 8% கொடுத்துருக்கு. அப்போ 8/100. இந்த 100க்கும் இந்த 100க்கும் கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ n தான் நமக்கு தெரியணும். அப்போ n = ஏற்கனவே அங்கே 100 இருக்குது. இது தொகுதியில் இருக்கிறதுனால இங்கே பகுதிக்கு போயிருக்கு. அப்போ 100 8ஆல் வகுங்க. 1 8 8, 20, 2 8 16, மறுபடி 4/8. இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா ஒரு நாள் 4, 2 நாள் 8. அப்போ 12.5 ஆண்டுகள். சி ஆப்ஷன் சரியான விடை. அதே போல் ஒரு ஷார்ட்கட்டில் இந்த கணக்கை செய்யலாம். எப்படின்னு பாருங்கள். எத்தனை ஆண்டுகளில் ஒரு குறிப்பிட்ட அசல் 6.25% வட்டியில் 2 மடங்காகிறது? இந்த மாதிரி 2 மடங்காகிறதுனாகி நீங்கள் வேறு ஒன்றுமே செய்யணும்னா 100 என்கிற நம்பரை இந்த 6.25% வகுக்கணும். அப்போ 4 6 24 25/4. இதை எப்படி எழுதலாம்? 100க்கு கீழே ஏற்கனவே ஒரு 1 இருக்குது. இது இந்த பக்கம் வரும்போது 4/25 மாறிடும். அப்போ 1 25 25, 4 25 100, 4 பெருக்குனா 16. அப்போ 16 ஆண்டுகள். சி ஆப்ஷன் சரியான விடை. அடுத்து பாருங்கள். ஆண்டுக்கு 12% வட்டி வீதப்படி ஒரு குறிப்பிட்ட தொகையானது இரட்டிப்படைய எடுத்துக்கொள்ளும் ஆண்டுகள் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதுவும் அந்த ஷார்ட்கட்லேயே நம்ம செய்யலாம். 100 12ஆல் நம்ம வகுக்கலாம். அப்போது 8 12 96, மீதி 4/12. நமக்கு இங்கே வருடம் மாதம் தனியாக பிரித்து கொடுத்துருக்குறாங்க. அப்போது 8 வருடம் 4 மாதம். இது பி ஆப்ஷன் தான் சரியான விடை. இதை மாதிரி நமக்கு வேறு கொஸ்டின் இருந்ததுன்னா நீங்கள் அதையும் செஞ்சு பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கி இதே இதில் 2 மடங்குங்கிறதுக்கு 3 மடங்குன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கி இந்த 100 8ஆல் வகுக்கிற மாதிரி 3 மடங்குனாக்கி முன்னாடி 2 கொண்டு பெருக்கிறணும். அப்போ பார்த்தீங்கன்னா 1 2 2, 4 2 8, 1 நாள் 4, 25 நாள். அப்போ 25 வருடங்கள் அப்படிங்கிறது இதுக்கு ஆன்சர் வரும். 3 மடங்குன்னு கொடுத்துருந்தாங்கன்னா இங்கேயும் அதேமாரி 3 மடங்குன்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த இந்த ஆன்சர் வேறு நம்ம 2ஆல் பெருக்கணும். அப்போ 2 100/25/4 நம்ம கேன்சல் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் 32 கிடைக்கும். அதே போல் இந்த கணக்குக்கும் 12% வட்டி விதப்படி 3 மடங்காக மாறுது அப்படின்னாக்கி நமக்கு அதே மாதிரி தான் இந்த 100/12 முன்னாடி நம்ம என்ன செஞ்சிடணும்? 3 மடங்குனா 2ஆல் பெருக்கிறணும். அப்போ 1 2 2, 6 2 12, 3 2 6, 52 100. அப்போ 50 3ஆல் வகுத்து போடுங்க. 1 3 3, 20, 6 3 18, மறுபடி நமக்கு 2 இருக்குது. 2/3. இதை நமக்கு மாதமாக மாற்றி போடணும்னா என்ன பண்ணணும்? 4ஆல் பெருக்குங்க. அப்போ 8/12, 16 வருடம் 8 மாதங்கள். இதை மாதிரி நீங்கள் என்ன செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.